அனைவருக்கும் வணக்கம். போன செஷன்ல வந்து நம்ம எக்கனாமி அப்படின்னா என்ன அண்ட் இந்தியன் எக்கனாமி எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டைமில் இந்தியன் எக்கனாமி எப்படி இருக்குது அப்படிங்கிறதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டைமில் ஃபாரின் ட்ரேட் எப்படி இருந்தது, ஸோ அக்ரிகல்ச்சர் எப்படி இருந்தது, இண்டஸ்ட்ரீஸ் எப்படி இருந்தது, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எப்படி இருந்தது, இதெல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸ் செஷனில் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபாரின் ட்ரேடு. இந்தியா ஹேட் ஆக்கியபைட் அ பிளேஸ் ஆஃப் எமினன்ஸ் இந்த ஏரியா ஆஃப் ஃபாரின் ட்ரேடு. ஸோ அதில் வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு தனி இடம் இருந்துச்சு முன்னாடி, அதாவது பிஃபோர் பிரிட்டிஷ் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான இடம் இருந்துச்சு. ஆனால் இந்த பிரிட்டிஷ் ரூலில் என்ன பண்ணாங்க, அந்த ஃபாரின் ட்ரேடுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். தே ஃபாலோட் அ டிஸ்கிரிமினேட்டரி டேரிஃப் பாலிசி. டிஸ்கிரிமினேட்டரி டேரிஃப் பாலிசி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தே அலோட் டேரிஃப் ஃப்ரீ எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் ஃப்ரம் இந்தியா. அதாவது இந்தியாவிலேருந்து ரா மெட்டீரியலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. யாருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க? பிரிட்டனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு டேக்ஸ் கிடையாது. அப்போ இந்தியாவிலேருந்து வெளியே போகிற பொருட்களுக்கு டேக்ஸ் கிடையாது. இது யாருக்கு லாபம்? பிரிட்டனுக்கு லாபம். அண்ட் தென் டேரிஃப் ஃப்ரீ இம்போர்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ். அதே மாதிரி அங்கேருந்து ரா மெட்டீரியல் மூலமாக உருவாக்கி எடுத்துகிட்டு வர செகண்டரி ப்ராடக்ட்ஸ், ஃபைனல் குட்ஸுக்கும் டேக்ஸ் கிடையாது. யாருக்கு கிடையாது? இம்போர்ட்டுக்கு கிடையாது. யார் பண்ணுறாங்க? பிரிட்டிஷ் பண்ணுறாங்க. அப்போ யாருக்கு லாபம்? அகெயின் பிரிட்டனுக்கு லாபம். பட் they placed heavy duty on export of handicraft products. handicraft products வந்து யார் மேக் பண்ணுறாங்க? இந்தியன்ஸ் மேக் பண்ணுறாங்க. அதுக்கு மட்டும் என்ன செய்வாங்க? ஹெவி டியூட்டி போடுவாங்க. ஸோ மற்றதில் வாங்காத டியூட்டி எல்லாம் சேர்த்து இதுக்கு ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் ஸ்டார்டட் லூசிங் தியர் டொமஸ்டிக் ஆஸ் வெல் அஸ் ஃபாரின் மார்க்கெட்ஸ். ஏன்னா அப்போ இருந்த காலத்தில் ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸுக்கு தான் நிறைய மதிப்பு இருந்தது நம்ம நாட்டில். அடுத்தது காம்படிஷன் ஃப்ரம் மெஷின் மேட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் பிரிட்டன். ஸோ நம்ம வந்து ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணுறோம், அதுக்கு வந்துட்டு லேபர் ஜாஸ்தியாக இருக்கும், டைம் கன்சம்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும், அண்ட் ப்ராடக்டோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் ஆல்வேஸ் ஹேண்டிகிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் ஹாவ் சம் லெஸ் ஃபினிஷிங் குவாலிட்டி. அப்படிங்கும்போது மெஷின் மேட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் பிரிட்டனுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து லேபர் சார்ஜஸ் ரொம்ப கம்மி. அண்ட் மெஷின் மேடுங்கிறதுனால அதுக்கு வந்துட்டு அவங்க என்ன செய்ய தேவையில்லை, நிறைய வந்து செலவழிக்க தேவையில்லை. அதனால குவாலிட்டியும் பெட்டராக இருக்குது. அதனால இங்கே இருக்கிற ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, அப்படியே டிகே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ திஸ் காம்படிஷன் ஃபோர்ஸ் மெனி ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் டு ஷட் டவுன் தியர் பிஸ்னஸஸ். அதே மாதிரி ரயில்வேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரயில்வேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதே எதுக்காக? இட் இஸ் நாட் ஃபார் ஆர் கண்ட்ரி பீப்புள்ஸ் வெல்னஸ்ன்னு சொல்லலாம். பிகாஸ் த பிரிட்டிஷ் இன்ட்ரடியூஸ்டு ரயில்வேஸ் டு எக்ஸ்பேண்ட் தியர் மார்க்கெட், பர்டிகுலர்லி லோ ப்ரைஸ்டு இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸை வந்து இங்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கும் அதேமாதிரி அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, ஊருக்குள்ளேயே வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போய் அவங்களோட கோடவுன்ஸ்க்கு வைக்கிறதுக்கு தான் என்ன செய்கிறாங்க, ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரியை டீகே பண்ணுறதுக்காக தான் இந்த ரயில்வேஸ்ங்கிற ஒரு விஷயத்தையே பிரிட்டன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. So the demand of high priced handicraft products started to fall. இதுதான் ரொம்ப முக்கியமாக ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரி வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது. இப்படி ஒரு துறையிலையும் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரிங்கிற மாதிரி எல்லா துறைகள்லையுமே வந்துட்டு இந்தியாவினுடைய வளத்தை சுரண்டியிருக்காங்க. அண்ட் ட்ரெயின் ஆஃப் இந்தியாஸ் வெல்த் அப்படின்னும் போது முக்கியமாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். they incurred huge administrative expenses by the British government ன்னு சொல்லலாம். எதுக்காக? அவங்க இங்கே ஆட்சி நடத்துறதுக்காக, நம்மளை ஆள்றதுக்கு அவங்க பயன்படுத்தின மணி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே யார்கிட்ட இருந்து தான் வந்தது? இந்தியர்களுடைய பணமாக இருந்தது. அண்ட் ஆல்சோ ஹியூஜ் எக்ஸ்பென்சஸ் were incurred by the British government to fight wars in pursuit of their policy of imperialism. இப்படி இந்திய நாட்டோட வளத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்துட்டே இருந்தாங்க, குறுக்கிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்தியாவோட நேஷ்னல் அண்ட் பெர் கேபிட்டல் இன்கம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, there were no efforts from the part of colonial government to measure the national and per capital income. அப்போ வந்து அது கணக்கே வைக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் பேர் வந்து என்ன செய்தாங்கன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் அண்ட் இன்கன்சிஸ்டன்ட் ரிசல்ட் மூலமாக அது வந்து அப்படியே ட்ரெயின் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருந்தது. ஆனால் ரொம்ப குறிப்பாக வந்துட்டு இதில் நமக்கு கொஸ்டினில் கேட்கக்கூடிய ஏரியா, யாரெல்லாம் எக்கனாமிக் பற்றி நிறைய பேசியிருக்காங்கன்னு சொல்லி நமக்கு என்ன செய்திருக்காங்க, கொஸ்டினில் இது இந்த பேர்களை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் விகேஆர்வி ராவ் அண்ட் தாதாபாய் நவ்ரோஜி, இவங்க தான் வந்து என்ன செய்தாங்கன்னா பெர் கேபிட்டல் இன்கம்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பையே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைம் பீரியடில் ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது? டியூரிங் த கலோனியல் பீரியட் த ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா எக்ஸிபிட்டட் இட் பேக்வேர்ட்னஸ், ரொம்ப பின்தங்கி இருந்தது அப்படின்னு சொல்லலாம்.
Agriculture sector accounted for the largest share of the workforce, which remained at a high of 70 to 75%. ஸோ 70லேருந்து 75% வரைக்கும் அக்ரிகல்ச்சரில் தான் இருந்தாங்க. அந்த அக்ரிகல்ச்சரோட ரிசல்ட்டும் யாருக்கான சாதகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிரிட்டனுக்கு சாதகமாக இருந்தது. அண்ட் 10% இன் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் அண்ட் 15 to 20% வந்து சர்வீஸ் செக்டரில் இருந்தாங்க. ஸோ 70லேருந்து 75% அக்ரிகல்ச்சரில் தான் இருந்தாங்க. இட் இஸ் ரியலி அ குட் ஸ்ட்ரக்சர். பட் த ப்ராஃபிட் வாஸ் டு பிரிட்டன் அப்படிங்கிறது தான் அங்கே ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. ஸோ இப்போ செகண்ட் ஃபேஸ் நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 1950, அதாவது இமீடியட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் டில் தி எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் 1990 வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 1950 to 1991 வரைக்கும் அக்ரிகல்ச்சர் செக்டர் எப்படி இருந்தது அப்படின்னா, லோ ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த அக்ரிகல்ச்சர் செக்டர் ஃபோர்ஸ்ட் இந்தியா டு இம்போர்ட் ஃபுட் ஃப்ரம் தி யூஎஸ்ஏ. அந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா நிறைய பஞ்சம் இருந்திருக்கும், நிறைய வந்து காலநிலை மாற்றங்கள் இருந்திருக்கும், அண்ட் வார் நடந்தது. அப்படிங்கிறதுனால அப்போ வந்துட்டு என்ன அக்ரிகல்ச்சர் செக்டர் அண்ட் மான்சூனல் சேஞ்சஸ் கூட இருந்தது. ஸோ அதனால என்ன செய்ய முடியலன்னா அக்ரிகல்ச்சர் செக்டரால் நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டி கொடுக்க முடியல. அப்போ என்ன ஆகுது, யூஎஸ்ஏலேருந்து ஃபுட் வந்து இம்போர்ட் பண்ணுற நிலைமைக்கு போகிறாங்க. அண்ட் டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட், மறைக்கப்பட்ட வேலையின்மை அப்படின்னா என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு விவசாய நிலம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த விவசாய நிலத்தில் வந்துட்டு ஒரு 4 பேர் வேலை செஞ்சால் அந்த அறுவடைக்கு போதுமானதாக இருக்கும். தண்ணி பாய்ச்சறதுக்கு, அதுக்கான களை எடுக்கிறதுக்கு, அப்புறம் அறுவடை பண்ணுறதுக்குன்னு ஒரு 4 பேர் வேலை செஞ்சால் போதும். ஆனால் அங்கே குடும்பத்தில் இருக்கிற 8 பேரும் போய் என்ன செய்வாங்கன்னா வயலில் போய் வேலை பார்க்குறேன்னு உட்காந்துக்குவாங்க. அப்போ அந்த 8 பேரில் 4 பேருக்கான வேலைக்கு தான் உற்பத்தி இருக்குது. மீதி 4 பேர் என்ன ஆகுறாங்க, அவங்களுக்கு வேலை இல்லை, சும்மா வந்து உட்காந்துருக்காங்க. இதுக்கு பேர் தான் மறைக்கப்பட்ட வேலையின்மை. அப்போ அந்த 4 பேர் என்ன செய்யலாம், இன்னொரு ப்ரொடக்ஷனை ஏற்படுத்தலாம், இல்லைனா இங்கே ப்ரொடியூஸ் பண்ணதை கொண்டு போய் மேனுஃபேக்சரிங்கில் கொண்டு போய் நிப்பாட்டலாம். ஆனால் அதை செய்யலை. அதனால டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இந்த பீரியடில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்ததுன்னு சொல்லலாம். And Indian agriculture is still characterized by the use of orthodox farming techniques. ஸோ டெக்னாலஜியா இல்லை, நம்ம வந்து டிராக்டர் யூஸ் பண்ணோன்னா நிறைய வேஸ்ட் ஆகும், ஸோ நமக்கு வந்து அதனால நிறைய வேஸ்ட் ஆகுன்றது தான் நினைக்கிறாங்களோ இல்லையா, பட் டைம்ங்கிற ஒரு விஷயம் சேவ் ஆகும், அது மூலமாக திரும்ப அதை விட டபுளாக வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு வந்துட்டு என்ன இல்லை, அந்த அவேர்னஸ் வந்து இல்லாமல் இருந்தது. ஸோ பேக்வேர்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஃபீச்சராக இருந்தது அந்த டைம் பீரியடில். அண்ட் ஸ்மால் ஹோல்டிங்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்திருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து நிலம் வச்சுருப்பாங்க. அந்த குட்டி குட்டியாக வச்சுருக்கிறதுனால அதில் ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்காது. நான் சொன்ன டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் ஒரு ரீசன் தான். ஒரு குட்டி நிலம் வச்சுருந்தாலும் அங்கே 8 பேர் வேலை செய்வாங்க. அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துட்டு கொஞ்சமாக பிரிச்சுக்கிறதுனால, அவங்க ஃபேமிலிக்காக சொத்து பிரிக்கிறது இப்படி பிரிச்சுக்கிறதுனால இயர் பை இயரில் என்ன ஆகுதுன்னா leading to increase in number of marginal and small holdings and fall in the number of medium holdings and large holdings. So large holdings எல்லாம் வச்சிருக்கிறது கம்மியாகிறதுனால என்ன ஆகுதுன்னா உற்பத்தி சூழ்நிலை வந்து கம்மியாயிடுது, ப்ரொடக்டிவிட்டி வந்து கம்மியாயிடுது. அப்படிங்கிறது தான் அக்ரிகல்ச்சர் செக்டரோட அந்த காலத்து சூழ்நிலை, அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். தென் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் till 1991 இண்டஸ்ட்ரியல் செக்டர் எப்படி இருந்தது, இண்டஸ்ட்ரியல் செக்டரில் என்னென்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, sectoral imbalances, regional imbalances, industrial sickness, inadequate employment generation, poor performance of the public sector, underutilization of capacity. So sectoral imbalances na வந்து private sectorல இருந்து என்ன செய்யணும், அதாவது ஃபர்ஸ்ட் பிரைமரி செக்டர்ல இருந்து அதில் உருவான பொருட்களை வந்து என்ன செய்யணும், மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு எடுத்துகிட்டு வரணும். மேனுஃபேக்சரிங் செக்டரில் உருவான ப்ராடக்ட்ஸை வந்து என்ன செய்யணும், சர்வீஸ் செக்டருக்கு எடுத்துகிட்டு வரணும். இது இல்லாமல் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஸ்டேட்டு நடந்தது. அங்கே வந்துட்டு ப்ரைவேட் செக்டர் எவ்வளோ வேலை பார்க்குறாங்களோ, ப்ரைமரி செக்டர் எவ்வளோ வேலை பார்க்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான மேனுஃபேக்சரிங் செக்டர் இல்லை. ரீஜனல் இம்பேலன்சஸ், இந்தியாவை பொறுத்தளவுக்கு அப்போ தான் சுதந்திரம் வாங்கியிருக்கு. அதனால என்ன செய்ய முடியல, ரீஜனலாக வந்துட்டு அவங்கள தனித்தனியாக இண்டஸ்ட்ரியை வந்துட்டு கவனிக்க முடியலை. இன்அடிக்வேட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், அப்போ தானே இந்தியா சுதந்திரம் வாங்கியிருக்கு, இமீடியட்டாக எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கறது, அதனால எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன்லேயும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து அந்த காலத்தில் இருந்ததுன்னு சொல்லலாம். புவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பப்ளிக் செக்டர், அதாவது அதான் புவர் பெர்ஃபார்மன்ஸுக்கு வேற ஒன்றும் பெருசாக ரீசன் இல்லை. அப்போ தான் சுதந்திரம் வாங்கியிருக்கோம், கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த வேலைகளில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அதனால என்ன செய்ய முடியல, பப்ளிக் செக்டரில் வந்து பெருசாக கவனம் செலுத்த முடியல, அதுக்கான எம்ப்ளாய்மெண்ட் வேலைகளையும் இன்னும் செய்ய ஆரம்பிக்கலைங்கிறதுனால த பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் ரியலி வெரி புவர். அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் கெப்பாசிட்டி,
ஸோ நம்ம நாட்டுக்குன்னு ஒரு வளம் இருக்குது, ஒரு திறமை இருக்குது, ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் என்ன செய்யலை, அது எதையும் சரியாக பயன்படுத்திக்கலை. ஹியூமன் கேபிட்டலே நிறைய இருக்குது. ஸோ எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அவங்கவுங்கள வந்துட்டு நம்ம நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்சிட்டு இப்போ நம்ம நாட்டை வளர்க்க வேண்டியது நம்மளோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்திருக்கணும், அந்த கெப்பாசிட்டி இருக்கிற அளவுக்கு என்ன செய்திருக்கணும்னா பயன்படுத்தியிருக்கணும். அந்த இண்டஸ்ட்ரியல் செக்டரில் இருக்கிற கெப்பாசிட்டி வந்து பயன்படுத்துறதுக்கு என்ன செய்ய முடியல, அங்கே யூட்டிலைசேஷனுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை வந்து இண்டஸ்ட்ரி ரொம்ப பாதிக்கிறதுனால தான் என்ன செய்கிறாங்க, ரெண்டாவது 5 இயர் பிளானில் வந்து என்ன செய்வாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே இது 5 இயர் பிளான்ஸில் படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் வந்து அக்ரிகல்ச்சருக்கு தான் பெருசாக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டாவது 5 இயர் பிளான் வந்தோடனே இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்ன செய்வாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போது இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் ஆஃப் 1956 ஐபிஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஐபிஆருங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஒழுங்குபடுத்தணும், இண்டஸ்ட்ரியல் செக்டர் என்ன செய்யணும், ஒழுங்குபடுத்தணும், ரெகுலேஷன்ஸை கொண்டு வரணும், அதனுடைய ஆக்டிவிட்டி வந்து மக்களை போய் அடையணுங்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐபிஆரோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, மெயின்ஸ் ஏரியா இது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. accelerate the rate of growth and speed up industrialization. ஸோ வளர்ச்சி விகிதத்தை முடுக்கி விடணும், அதிகப்படுத்தணும், துரிதப்படுத்தணும். அண்ட் ஸ்பீட் அப் இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ நீங்கள் வந்து ப்ரைமரி செக்டரில் பண்ணுறதெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யணும், இண்டஸ்ட்ரியில் கொண்டு வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி செகண்டரி செக்டரில் அதை ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். டெவலப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய மெஷினரிஸ் தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பெரிய பெரிய ஆயில் நிறுவனங்கள், இந்த மாதிரியான பெரிய நிறுவனங்களை என்ன செய்யணும், டெவலப் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பப்ளிக் செக்டார் இன் இண்டஸ்ட்ரி. ஸோ பப்ளிக் செக்டாரே என்ன செய்யணும், இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து அவங்களுடைய, அதாவது கவர்மெண்ட் வந்து என்ன செய்யணும், அவங்களுடைய வழியை வந்து கொடுக்கணும். அண்ட் ரெடியூஸ் டிஸ்பாரிட்டிஸ் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த். நிறைய ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது மக்களுக்கு மத்தியில். நிறைய பணக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஏழைகள் அதை விட அதிகம் பேர் இருக்காங்க. அப்படிங்கிற அந்த டிஸ்பாரிட்டியை வந்து கம்மி பண்ணணும். இதெல்லாம் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஐபிஆராக இருந்தது. அண்ட் பில்டப் ஆஃப் லார்ஜ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் செக்டர்ஸ். ஸோ இந்த பீரியடில் தான் என்ன செய்திருப்பாங்க, கோஆப்ரேட்டிவ் செக்டர்ஸுங்கிற மாதிரியான நிறுவனங்களை எல்லாம் நிறுவியிருப்பாங்க. ப்ரிவெண்ட் மோனோபாலிஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த். ஸோ மோனோபாலிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்றதுல நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, டக்குன்னு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பல்லு விளக்குற பேஸ்ட்னு சொன்னால் எது ஞாபகம் வரும், பெரும்பாலும் கோல்கேட் க்ளோஸ்அப். ஸோ இது வந்து மேபி காம்படிட்டர்ஸாக இருக்காங்க. ஓகே, ஒரு உடம்பு சரியில்லாத ஒருத்தவங்களை வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க போகிறோன்னு வச்சுக்கோங்க. 1008 ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வந்துருச்சு. ஆனாலும் எதை நம்ம டக்குன்னு வாங்கிட்டு போவோம், உடம்பு சரியில்லாதவங்களுக்கு ஹார்லிக்ஸு. ஸோ அங்கே நிறைய ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வந்திருக்கும். ஆனாலும் அந்த ஹார்லிக்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த இடத்த பிடிச்சிருச்சு. இட் இஸ் ஹெல்த் ட்ரிங்க்குக்கான ஒரு மோனோபோலிக் சிச்சுவேஷனை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மோனோபோலியை வந்து உருவாக்காமல் இருக்கிறதுக்கும், ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து வெல்த் கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரே இடத்துல இல்லாமல் இருக்கிறதுக்குமான நோக்கங்கள் ஐபிஆரில் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன இந்த ஐபிஆர் இருந்தது அப்படின்னா, அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருந்தது. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் தான் நம்ம தனித்தனியாக பார்த்துட்டு இருக்கோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி, இது எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி, இது எம்எஸ்எம்இயா, இது ஸ்மால் பிஸ்னஸாக, மீடியம் பிஸ்னஸாக, அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் என்ன செய்வாங்க, கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் கொடுக்கறது இந்த ஐபிஆர் சட்டத்தின் கீழே தான் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் லைசன்ஸ் கொடுக்கறது. அண்ட் ஸ்ட்ரெஸ் ஆன் ரோல் ஆஃப் காட்டேஜ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிபிஎஸ்பியில் காந்தியன் பிரின்சிபல்ஸில் இருக்கும் நமக்கு பாலிட்டியில். ஸோ காட்டேஜ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை வளர்க்கறது வந்து காந்திஜியோட மிக முக்கியமான ஒரு கொள்கையாக இருந்தது. அதனால இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டர் வந்ததுக்கப்புறமும் இந்த காட்டேஜ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு இன்னும் நிறைய வந்து என்ன செய்யணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்கு இந்த ஐபிஆர் வந்து நிறைய விதிமுறைகளை உருவாக்கி இருந்தாங்க. ரிடக்ஷன் ஆன் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ், இது அப்ஜெக்டிவ்ல இருந்தது. அண்ட் அகெயின் they started doing it as a feature also. Emphasis on industrial peace. ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு அமைதி நிலையை உருவாக்கணும். எப்போ ஒரு கொலாப்ஸ் ஸ்டேஜ்ல இருக்குது அப்படிங்கிறதுனால அது போட்டி அண்ட் பொறாமையெல்லாம் இருந்தாலும், whenever I have a doubt, I text her and the next second I get a reply from her. So she completely spends time for her students. You know, she helps. I'm sure she will help students in achieving their dreams by being with them side by side and giving her continuous support and guidance. And whenever a student feels low, I think constant motivation is definitely required, and that is definitely given by ma'am.
அதை தாண்டி ஒரு சரியான ஃபாலோ அப்பில் ஒரு சரியான ரெகுலேஷனில் வந்து வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்தாங்க, இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷனில் சட்டங்கள் இயற்றியிருந்தாங்க. அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், தே ஸ்டார்டட் ப்ரொவைடிங் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஸ்கில் ட்ரைனிங் ஃபார் தி காமன் சிட்டிசன்ஸ் த்ரூ திஸ் IPR. 1950 to 1991 பீரியடில் ஃபாரின் ட்ரேட் எப்படி இருந்தது? ஏன்னா அக்ரிகல்ச்சர் பார்த்தாச்சு, இண்டஸ்ட்ரி பார்த்தாச்சு, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஃபாரின் ட்ரேட். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் எல்லாம் நார்மலாக இதை பேஸ் பண்ணியே தான் இருக்கும், அக்ரிகல்ச்சர் அண்ட் மேனுஃபேக்சரிங்கை பேஸ் பண்ணியே தான் இருக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் க்ளோஸ்ட் எக்கனாமியாக தான், மோஸ்ட்லி க்ளோஸ்ட் எக்கனாமியாக தான் இருந்தது நம்ம கண்ட்ரியோட எக்கனாமி. ஸோ ஃபாரின் ட்ரேட் எப்படி இருந்தது அப்படின்னா இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது நமக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறதுல நிறைய செலவாகுது, அப்போது இம்போர்ட்டை குறைக்கிறதுக்கு அதுக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட்டாக நம்ம இங்கே என்ன பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு முயற்சிகள் செய்துட்டு இருந்தாங்க. அதுவுமே நமக்கு 5-year பிளானில் செல்ஃப் ரிலையன்ஸ் 3rd and 4th 5-year பிளானில் தான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ செல்ஃப் ரிலையன்ஸுங்கிற விஷயத்த அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி என்ன செய்திருப்பாங்க, இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷனுங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ரெஸ்ட்ரிக்டிவ் ஃபாரின் ட்ரேட் பாலிசி, அதனால தான் சொன்னேன் மோஸ்ட்லி க்ளோஸ்ட் எக்கனாமி அப்படின்னு. ஸோ ஃபாரின் ட்ரேடை வந்துட்டு எவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணாங்க. அண்ட் இங்கேருந்து வெளியே போனதை விட போகலன்னே சொல்லலாம், வெளியிலேருந்து உள்ளே இம்போர்ட் ஆகி வந்தது தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. அது நம்மளுடைய நாட்டுக்கு லாபகரமானதாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ வைல் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் வாஸ் கிவன் a lot of importance, export promotion was not given any importance. அதுதான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இம்போர்ட்டுக்கான தேவை இருந்ததோ அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட்டை கவனிக்க தவறிட்டாங்க. இன் 70s 70களில் 1970லேருந்து ஆரம்பித்து பாலிசி ஆஃப் லிபரலைசேஷன் வாஸ் கேரிட் ஃபார்வர்ட். அப்போ தான் அவங்களுக்கு புரியவே ஆரம்பிக்குது. 80ல் வந்து அதுக்கான ஸ்பெஷல் ப்ரொமோஷன்ஸ், ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போட்டு எக்ஸ்போர்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம மொத்தமாக ஃபாரின் ட்ரேடையே க்ளோஸ் பண்ணக்கூடாது, நாம் வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறது தான் தப்பு, நம்ம என்ன செய்யலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பீரியடில் ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் இன்டு வேரியஸ் செக்டர்ஸ், அதுதான் நம்ம ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸோ அக்ரிகல்ச்சரில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, சர்வீஸில் எவ்வளோ பேர் இருந்தாங்க. ஸோ 1950 to 1991 பீரியடுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் எங்கேஜ் இன் த செகண்டரி செக்டர் இன்க்ரீஸ்டு, குறிப்பாக 81ல் தான். ஏன்னா 81ல் பார்த்தீங்கன்னா அந்த செகண்டரி செக்டர் வந்து 13.5% வந்து இருக்காங்க. திஸ் இஸ் த ஹையஸ்ட் இன் பிட்வீன் 1950 and 1991. ஸோ ப்ரைமரி செக்டர் என்ன, நம்ம முன்னாடி வந்து 1950s ஒரு 75 பார்த்தோம் இல்லையா, பிஃபோர் 1950s. ஸோ இப்போ 1951ல் ஒரு 72% குறைஞ்சிருக்காங்க. அண்ட் 1981 91லாம் வரும்போது 66% குறைஞ்சிட்டாங்க. ஸோ என்ன ஆகுது, அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்கெல்லாம் செகண்டரி செக்டருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் டெர்ஷியரி செக்டர், சர்வீஸ் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதே 17 to 20%க்குள்ளே ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் எண்ட் ஆஃப் தி ஃபேஸ் 1991 பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் டெர்ஷியரி செக்டர், சர்வீஸ் செக்டர் வந்து இருந்தது. ஸோ கண்ட்ரி டெவலப் ஆக ஆக there is a shift of workers from primary sector to secondary and tertiary sectors. So primary sector started declined. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஒரு சார்ட் ஒன்று போட்டிருக்கோம். இதில் ஒரு இயர்லையும் சார்ட் ஒன்று போட்டிருக்கோம், லீனியர் சார்ட். இதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் வேரியஸ் செக்டர் டு ஜிடிபி, இவ்வளோ நேரம் நம்ம சொன்னது தான் பர்சன்டேஜ் வைஸ் எங்கே என்ன செய்திருக்கோம், இங்கே வந்து அதை நோட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆர் யூ கேன் ட்ரா இட். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை வந்து 1950ல் தான் பிளானிங் கமிஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ தே ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சு என்ன செய்கிறாங்க, பிளானிங் கமிஷனுங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் நான் ஸ்டாட்யூட்டரி பாடியை வந்து என்ன செய்கிறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் நான் ஸ்டாட்யூட்டரி பாடினா அப்போ இது எப்படி ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா, ஃபார்ம்டு பை த ரெசல்யூஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் மார்ச் 1950. ஸோ இது ஒரு அட்வைசரி பாடியாக இருந்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு, headed by Prime Minister as the ex officio chairman. ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அங்கங்கே நீங்கள் படிக்கும்போது எக்ஸ் அஃபிஷியோ கேடர்ஸ் எல்லாம் வந்ததுன்னா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுனால அவருக்கு எக்ஸ் அஃபிஷியோ பதவிகள் என்னென்ன இருக்குது, பிரைம் மினிஸ்டராக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவர் இதுக்கும் தலைவர் அப்படிங்கிற மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்யணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். பட் இந்த பிளானிங் கமிஷன் வந்து 2014ல் நித்தி ஆயோகுங்கிற ஒரு பிளேஸை கொண்டு வந்து என்ன செய்தாங்க, ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. பிளானிங் கமிஷன் வந்து ஏற்கனவே நம்ம டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். பட் ஸ்டில் இங்கே இந்த எக்கனாமிக்காக தான் இதை கொண்டு வந்தாங்கிறதுனால we need to know
Planning Commission was started in 1950, formed in 1950 on note of எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ பிளானிங் கமிஷனில் வந்து 5-year பிளான்ஸ் முக்கியமாக அதில் பண்ண வேலையை அவங்க வந்து 5-year பிளான்ஸ் எல்லாம் பிளான் பண்ணது தான். ஒரு 5-year பிளானில் என்ன செய்தாங்க, தே ஃபாலோடு எக்கனாமிக் க்ரோத், கன்சிஸ்டன்ட் இன்க்ரீஸ் இன் ஜிடிபி, இப்படி ஒரு தேவைக்காகவும் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் கோல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கோல்ஸ் ஆஃப் 5-year பிளான்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம படிச்சுக்கலாம், ஏன்னா மெயின்ஸ் கொஸ்டின் ஏரியாவாக இருக்கும். So economic growth implies a consistent increase in GDP or a consistent increase in the level of output or a consistent increase in the flow of goods and services in the economy over a period of time. So குறிப்பிட்ட காலத்தில் உள்நாட்டு உற்பத்தியில் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் நிலையான வளர்ச்சி இருக்கணும், உற்பத்தியினுடைய மட்டத்தில் நிலையான வளர்ச்சி இருக்கணும், ரொம்ப நாளைக்கு வந்து பொருளாதாரத்தில் பொருட்கள் மற்றும் சேவைகளினுடைய ஓட்டம் நிலையாக வளர்ந்துட்டே வரணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கோலாக இருந்தது. அண்ட் மாடர்னைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாடர்னைசேஷன்னா டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு ப்ரொடியூசர்ஸ் வித் தி அடாப்ஷன் ஆஃப் நியூ டெக்னாலஜி. புதுசாக என்னென்ன டெக்னாலஜி உருவாயிருக்கு, அதை பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம என்ன செய்யலாம், ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ். ஏன்னா பார்த்துருக்காங்க இல்லையா, பிரிட்டன்லேருந்து ஏற்கனவே ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரியை வந்து எப்படி டிக்ளைனேஷன் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து கொண்டு வந்ததே அந்த மாடர்னைசேஷன் மூலமாக தான், எக்யூப்மெண்ட்ஸ் மூலமாக தாங்கிறதுனால இங்கேயும் நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருந்தாங்க. அண்ட் தென் ஈக்விட்டி, இட் இம்ப்ளைஸ் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம். ஸோ எல்லாருக்கும் சரியான அளவில், ஸோ ரொம்ப ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாருக்குமே வாழ்கிற அளவுக்கு பணம் கிடைக்குதா, ஸோ தட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் க்ரோத் ஆர் ஷேர்டு பை ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி, ஆல் எக்கனாமிக் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி இருக்குதா அப்படின்னு பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒரு கோலாக இருந்தது. 5-year பிளான்ஸோட முக்கியமான கோல்ஸுங்கிறது நம்ம 3 வந்து நோட்டிஃபை பண்ணோன்னா மாடர்னைசேஷன், ஈக்விட்டி அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ். ஸோ செல்ஃப் ரிலையன்ஸ்க்காக தான் நம்ம இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் பண்ணாங்க அப்படிங்கிறத படிச்சிருந்தோம். ஸோ இந்த செல்ஃப் ரிலையன்ஸ் இட் மீன்ஸ் அவாய்டிங் இம்போர்ட்ஸ் ஆஃப் திஸ் குட்ஸ் விச் குட் பி ப்ரொடியூஸ்ட் இன் இந்தியா இட் செல்ஃப். ஸோ இந்தியாவிலேயே ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஆனால் ஆட்களை வந்துட்டு டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் மாதிரியான இடங்களில் உட்கார வச்சுட்டு இங்கே என்ன செய்யலை, வந்துட்டு ப்ராப்பராக நம்ம வந்து வேலை செய்யலை, அதனால இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அதுக்கு என்ன செய்யணுங்கிற மாதிரியான கன்சிடரேஷன்ஸ் அண்ட் நெசசிட்டி ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது 5-year பிளானோட கோலாக இருந்தது. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் தி இந்தியன் எக்கனாமி, ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர், ரீஃபார்ம்ஸ் இன் இந்தியன் அக்ரிகல்ச்சர், மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ் அண்ட் க்ரீன் ரெவல்யூஷன், இது எல்லாமே ஒரு ஆக்சசரி பிளான்ஸ் கோல்ஸ் ஆஃப் 5-year பிளான்ஸாக இருந்தது. ஸோ இந்த க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு வரும்போது இதை வந்து நம்ம டீட்டெயிலாக அக்ரிகல்ச்சர் டாப்பிக்கில் படிக்கலாம். பட் ஸ்டில் 1967-68 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு ஃபுட் கிரைன் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக 25%, இது ஆரம்பித்த உடனே 25% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மச் இன்க்ரீஸ் இன் ஃபுட் கிரைன் ப்ரொடக்ஷன் இன் த கண்ட்ரி விச் earlier used to import food grains. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா சப்ஸ்டிடியூஷன், இந்த க்ரீன் ரெவல்யூஷனுங்கிறதே இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷனுக்காக தான் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாயிருச்சு. தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரிங்கிற ஒரு விஷயத்தில் ஏன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இட் ப்ரொவைட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர் ஆல்சோ. ஏன்னா ப்ரைமரி செக்டரில் கம்ப்ளீட் ஆகி வந்தால் தான் என்ன செய்ய முடியும், செகண்டரி செக்டருக்கு வரும். அப்போ அக்ரிகல்ச்சரில் இன்னும் நிறைய வேலை செஞ்சால் தான் இண்டஸ்ட்ரியில் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். இட் ப்ரொமோட்ஸ் மாடர்னைசேஷன் அண்ட் ஓவரால் ப்ராஸ்பெரிட்டி. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டரை பயங்கரமாக நல்ல ஒரு சரியாக பயன்படுத்திக்கிட்டோன்னா ஓவரால் ப்ராஸ்பெரிட்டி வளம் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைப்பட்டது இண்டஸ்ட்ரியில். அண்ட் சோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஸோ இண்டஸ்ட்ரிக்கு ஃபோக்கஸ் பண்ணோன்னா சோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும். சோர்ஸ் ஆஃப் மெக்கனைஸ்டு மீன்ஸ் ஆஃப் ஃபார்மிங், ஸோ ஃபார்மிங்காகவே இருந்தாலும் அதுக்கு வந்து என்ன செய்யணும், இண்டஸ்ட்ரியை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது நமக்கு என்ன செய்யும், சரியான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இம்பார்ட்ஸ் டைனமிசம் டு க்ரோத் ப்ராசஸ், நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து உருவாக்கும், ஒரு துரிதப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் க்ரோத் ஆஃப் சிவிலைசேஷன், நாகரிகத்துக்கான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அண்ட் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் க்ரோத், கட்டமைப்பு வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். இப்படி இண்டஸ்ட்ரியோட முக்கியத்துவம் வந்து ரொம்பவே தேவையானதாக இருந்தது. அண்ட் குறிப்பாக ப்ரைவேட் செக்டர்னு வரும்போது இட் வாஸ் அசைன்ட் ஒன்லி எ செகண்டரி ரோல் இன் த ப்ராசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷனில் தான் ப்ரைவேட் செக்டர் வந்து அதிகமாக இருக்குது. மேஜர் பிக் ப்ரைவேட் செக்டர்னு பார்த்தா அது அக்ரிகல்ச்சர், ஆனால் அதில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் கம்மியாக இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் இன் த ப்ரைவேட் செக்டர் குட் பி எஸ்டாப்ளிஷ்டு ஒன்லி த்ரூ எ லைசன்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான இந்த IPR மூலமாக அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க.
அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு வரும்பொழுது they were accorded with a high priority with the view of promoting the goals of employment and equity. ஸோ இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிங்கிற ஒரு ப்ரையாரிட்டியை எதுக்கு கொடுக்குறாங்கன்னா கோல்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஈக்விட்டி. ஸோ யார் வேணால் என்ன செய்யலாம், நம்ம நாட்டில் ஒரு தொழில் தொடங்கலாம். ஸோ அது சின்ன தொழிலாக இருக்கலாம், இல்லைனா பெரிய தொழிலாக இருக்கலாம். இட் ஷுட் பி அன் எம்ப்ளாய்மெண்ட்டு. ஸோ இங்கே நிறைய பேருக்கு உள்ள ஒரு மைண்ட் செட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்டுனாலே யாரோ ஒருத்தர்கிட்ட போயிட்டு வேலை பார்த்து சம்பளம் வாங்குறது தான் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் வருமானம் அப்படிங்கிறது வந்தாலே தே ஆர் எம்ப்ளாய்டு, மேபி தே ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்டு, வி கேன் சே தே ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்டு இல்லையா. ஸோ எனிஹவ் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருந்தாலும் அங்கே வளர்ச்சி இருக்கும், அங்கே ஈக்விட்டி உருவாகும், சமநிலை உருவாகும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஸோ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் தென் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது ஆன் தி அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இன்வேர்ட் லுக்கிங் ஸ்ட்ராட்டஜி, இன்வேர்ட் லுக்கிங் ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கு பேர் தான் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளோ நடந்து இந்த 1991 தான் என்ன ஆகுதுன்னா மிகப்பெரிய மாற்றம் குளோபல் லெவலில் உருவாகுது. தட் இஸ் லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். 1991 என்ன ஆகுதுன்னா இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய போஸ்ட் இண்டிபெண்ட் எக்கனாமிக் லேண்ட்மார்க் ஹிஸ்ட்ரி உருவாகுது. நிறைய எக்கனாமிக் கிரைசிஸில் வந்து நம்ம நாடு சிக்கிக்கிச்சுன்னு சொல்லலாம். இந்த ஃபார்ம் ஆஃப் சீரியஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ப்ராப்ளம். ஏன்னா நிறைய இம்போர்ட் எடுத்துக்கிறாங்க, பட் எக்ஸ்போர்ட் கம்மியாக இருக்குது, அதனால பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக வருது. அதை சரியாக ஃபோக்கஸ் பண்ணலை. அப்போ தான் என்ன செய்கிறாங்கன்னா வேர்ல்டு ஆர்கனைசேஷன்ஸ் லைக் வேர்ல்டு பேங்க் அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, நோட்டிஃபை பண்ணுறாங்க நம்ம கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதுக்காக என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய அறிவுறுத்தலின்படி, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட அறிவுறுத்தலின்படி அவங்கக்கிட்ட நாங்கள் எப்படிங்க இதை சமாளிக்கிறதுன்னு கேட்குறப்போ தே சஜஸ்டட் அண்ட் அட்வைஸ்டு சம் ஸ்ட்ரக்சுரல் ரீஃபார்ம்ஸ். அதை இங்கே வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இதை வந்து எப்படி அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரக்சுரல் ரீஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஸ்ட்ரக்சுரல் ரீஃபார்ம்ஸ் வேர் எய்ம்ட் அட் கரெக்டிங் த weaknesses and rigidities in the various sectors of economy such as industry, trade, fiscal and agriculture. ஸோ இப்படி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஒரு உருவாகி இருந்த சிக்கலையும் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, இந்த ஸ்ட்ரக்சுரல் ரீஃபார்ம்ஸை கொண்டு வராங்க. ஸோ லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். லிபரலைசேஷன்னா என்ன? The liberalization refers to removal of relaxation of government restrictions in all stages in the industry. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு கொடுத்துருக்க ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயங்களில் என்ன செய்யணும், ரிலாக்ஸ் பண்ணிடணும். அப்படி ரிலாக்ஸ் பண்ணும்போது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் தொழில் துவங்க ஆரம்பிப்பாங்க, இண்டஸ்ட்ரி துவங்க ஆரம்பிப்பாங்க. அப்போது வருமானம் நிறைய வரும். அதனால லிபரலைசேஷனுங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வாங்கங்கிறது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஒரு அட்வைஸ். அண்ட் டீலைசன்சிங், டீகண்ட்ரோல், டீரெகுலேஷன், சப்சிடிஸ், இந்த 4 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணாங்க. பெருசாக இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து லைசன்ஸ் எல்லாம் தேவையில்லை, யார் வேணால் ஆரம்பிக்கலாம். கண்ட்ரோல்லாம் தேவையில்லை, பெருசாக தேவையில்லை, எல்லாருமே என்ன செய்யலாம், அவங்களோட ஓன் கண்ட்ரோலில் ஒர்க் பண்ணிக்கலாம். ரெகுலேஷன் வந்து ரொம்ப பெரிய ரெகுலேஷன் இருந்ததுன்னா இவங்களால என்ன செய்ய முடியல, ஈஸி, மேக் இட் ஈஸிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இதில் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அண்ட் சப்சிடிஸ் லைக் இன்சென்டிவ்ஸ்லாம் என்ன செய்தாங்க, கொடுத்துட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கறது, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாக சப்போர்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி என்ன செய்தாங்க, லிபரலைசேஷனுங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாங்க. இன்னும் ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன்லாம் இருக்குது. ஸோ ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் ஆஃப் என்டர்பிரைசஸ் ஃப்ரம் தி பப்ளிக் டு ப்ரைவேட் செக்டர். நம்ம பப்ளிக்கில் இருக்கிற விஷயங்களை ப்ரைவேட்டுக்கு மாற்றி கொடுக்குறது தான். இது மூலமாக டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் வந்துட்டு என்ன போட்டியில் வந்துட்டு நிறைய தரங்களை கொடுப்பாங்கன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அது மூலமாக பொருட்களோட தரத்தில் வந்து என்ன செய்ய முடியும், நல்ல ஒரு ஃபோக்கஸ் கொடுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக ப்ரைவேட்டைசேஷனையும் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். இன்னும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு அடுத்த செஷனில் பார்க்கலாம். இன்னும் நம்ம குளோபலைசேஷன் பார்க்க வேண்டியிருக்கு. அண்ட் தென் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்துக்கு எப்படி வந்தாங்க, இந்தியா வந்து எப்படி அவங்கள முன்னிலைப்படுத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த செஷனில் பார்க்கலாம். Another Reshmi ma'am has been my mentor and a very, very nice guide. She guides me in a very smooth manner towards UPSC exams and she gives me various ideas
on how to prepare for the exam and how to do revision for that. She gives me beautiful ideas on how to do preparation for the objective and for the subjective questions as well. She reads each and every